Persistent rains triggered by Cyclone Ditwa have inundated thousands of acres of paddy fields in Tamil Nadu's low-lying areas, leaving farmers helpless. In the Mannargudi area of Tiruvarur district, nearly 2,000 acres of samba and taladi crops are underwater, with stagnant rainwater causing severe root rot. Devastated farmers are urging the government to provide immediate support. எந்த விதமான லாபமும் கிடையாது, எங்களுக்கு நஷ்டம்தான் வருது. வெள்ளம் வந்துடுது, தண்ணி வருது, எல்லாமே எல்லா இஞ்ச பயிர், எள், நெல் பயிர் இப்போயே கட்டிட்டு தான் வந்துக்கிறோம். எந்த விதமான இதுவும் புண்ணியமே இல்லை. அதனால் மத்திய சர்க்கார் எங்களுக்கு உதவி செய்யணும். வடி வாரியம் சரியில்லை, கவனிப்பும் இல்லை. மத்திய சர்க்கார்லேருந்து எந்த ஆதாயமும் கிடையாது. Meanwhile, in Nagapattinam, the damage is even more severe, with nearly 80,000 acres of samba and taladi paddy affected across the district. The newly planted seedlings remain submerged and are starting to rot as intermittent heavy rains have left the fields waterlogged. Farmers say they've not only lost their current yield but also cannot replant the next crop or even turn the crops into manure. Aggrieved farmers have urged agricultural officials to assess the losses and provide timely compensation. இது வடிகால் மாவட்டம். கர்நாடகா பேர தண்ணி கூட எங்க ஊருக்கு தான் வரும். எங்க ஊரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஏக்கருக்கு 30,000 செலவு பண்ணியிருக்கோம். என் கையில் வச்சிருக்கோம் பாருங்க, அழுகி போச்சு. காரணம் ஏற்கனவே 15 நாள் தண்ணி உள்ள கிடந்துச்சு. அடுத்தது 2 நாள் வெயில் அடிச்சுது, லேசா வடிஞ்சுது. அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா மறுபடியும் தண்ணிக்குள்ள போந்து போச்சு. இப்ப இனி மறு விவசாயம் செய்ய முடியாது. இதை உரம் கொடுத்தா கூட வராத சிலமை தான் இருக்குது. காரணம் அழுகி போனதுதான். கிட்டத்தட்ட இந்த சுற்று வட்டாரத்தை ஒரு 5 கிராமத்தில் பாத்தீங்கன்னா 6 ஏக்கருக்கு மேல முழுமையாக எங்களுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு. பார்த்து நட்டு சம்பா கிடக்கு, தாள் அடி தெளிச்சு எப்படி கிடக்கு. இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா, வீட்டில் ஒரு சமைக்க கூட, ஒரு காய்கறி வாங்கி சமைக்க கூட வழி இல்லாமல் இருக்காங்க. உண்மையாவே நடந்த நிகழ்ச்சி வேணா நீங்க ஊர்களில் வந்து பார்க்க சொல்லுங்க. அந்த மாவட்ட அதிகாரிகள், வேளாண்மை துறையான அனைத்து அதிகாரிகள் பார்க்கணும். ரெண்டாவது, உடனடியாக அதை கணக்கெடுக்கணும். இப்போ கணக்கெடுக்கிறதுனா கணக்கு எடுக்கிறாங்க, எடுத்து போனதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அப்புறம் அவங்களுக்கு இல்லை இவங்களுக்கு இல்லைன்னு போட்டு இது பண்ணிடுறாங்க. அப்படி இல்லைன்னா தண்ணியெல்லாம் வடிஞ்சு போனிச்ச பிறகு எடுத்துட்டு ஒண்ணுமே இல்லைங்கிற மாதிரிலாம் ஒரு வருஷம் நடக்குது. அது இப்போ உடனடியாக இந்த நிகழ்வை உடனடியாக அரசாங்கத்தை கொண்டு போய் உடனடியான கணக்கெடுத்து விவசாயிகளுக்கான ஒரு ஏதாவது உதவி பண்ணுங்க. Sharp showers triggered by Cyclone Ditwa continue to lash several parts of Tamil Nadu, with the cyclone expected to move parallel to the northern coastline of the state and neighbouring Puducherry over the next 24 hours.